இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3ஆம் நிருபத்திலே ஒரே அதிகாரம் 14 வசனங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம விசுவாசியான காயுவை பற்றியும், தலைவராயிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு வந்த தியோத்திரேப்புவை பற்றியும், ஆண்டவருடைய நற்சாட்சி பெற்று கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டிருந்த தெமேத்திரியுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 3 நபர்களிலே எப்படிப்பட்ட நபராய் இருப்போம் என்பதையும் இந்த வசனங்களை படிக்கும்போது சிந்திப்போமாக. இந்த அதிகாரத்தை நாம் 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சத்தியத்தில் வாழும் ஒரு உத்தம விசுவாசியான காயுவை பற்றி படிக்கின்றோம். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தேவ ஊழியர்களை ஆதரித்து சத்தியத்தின் உடன் வேலையாளாயிருந்த காயுவுக்கு உற்சாகமூட்டி எழுதின பகுதியை படிக்கின்றோம். 3வது பகுதியாக 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சபையில் காணப்படும் தவறான முன்மாதிரியும் அதிகார ஆசையும் கொண்ட தியோத்திரேப்புக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நல்ல ஊழியனான தெமேத்திரியின் நற்சாட்சியை சொல்லி வாழ்த்துதல் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. 1வது வசனத்திலே மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுகின்றார். இந்த காயுவை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலே என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு என்று வாழ்த்துவதை பார்க்க முடிகின்றது. அதே போல அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே எபேசு பட்டணத்திலே பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் என்று படிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் 20:4ஆம் வசனத்திலே பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெர்பையனாகிய காயுவும் என்று படிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1:15 நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று பவுல் கூறுகின்றார். இப்படி ஆண்டவருடைய ஊழியத்திலே பவுலோடு கூட நெருங்கி ஜீவித்த காயு, அதன் பின்பு ஆண்டவருடைய பரிசுத்த ஊழியத்தை செய்து வந்த யோவானுக்கு எப்போதும் உபசரிக்கிறவராய் நற்பணி செய்கிறவராக காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். நாமும் காயுவை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காயுவை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். 2வது வசனத்திலே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ வேண்டும், நீ சரீரத்திலே வாழ வேண்டும், ஆவியிலே வாழ்ந்து சுகமாய் ஆரோக்கியமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன் என்று தன்னுடைய வாழ்த்துதல்களை கூறுகின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளான குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலைகள், நம்முடைய திட்டங்கள், நோக்கங்கள், ஊழிய பணிகள் இவை யாவும் கர்த்தரின் சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் பங்கெடுக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தினாலே பிற குடும்பத்தாருக்கும் கிறிஸ்துவின் குடும்பத்தாருக்கும் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவளை பூர்த்தி செய்வதற்கான செல்வத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் போது ஆண்டவருடைய பணிக்காக அதிகமாய் நாம் கொடுக்க வேண்டும். கொடுப்பது பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு சமமாகும். ஆகவே அப்படி பரலோக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்போது அது நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவருடைய பணியிலே காயுவை போல நாம் அநேகரை கர்த்தருக்கு நேராக வழிநடத்துகின்ற ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் உதவி செய்வோமாக. 3வது வசனத்திலே சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். காயுவை குறித்து அநேகர் சாட்சி கொடுத்தார்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படி
ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறபடியினால் மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆகவே சத்தியத்திலே நடக்க வேண்டும். சத்தியத்திலே நடக்கிறவர்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது பகுதியாக தேவ ஊழியர்களை ஆதரித்து வந்த காயுவை பற்றி படிக்கின்றோம். 5வது வசனத்திலே, பிரியமானவனே, நீ காயு சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஆண்டவருடைய பணியிலே சத்தியத்தில் நடந்து வந்தவனாகிய காயுடன் காணப்பட்ட ஒரு விசேஷித்த நற்காரியம் என்ன என்பதை பார்க்க முடிகின்றது. தன்னிடம் தங்குவதற்கு தன் பகுதியிலே தனக்கு உதவி வேண்டும் என்று தேடி வந்த அனைத்து ஊழியர்களுக்கும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டார். இவர் அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, பணம், பிரயாணத்திற்கான செலவு, துணிகள் இவை அனைத்தையும் வாங்கி கொடுத்திருப்பார் என்று நம்பப்படுகின்றது. அன்பானவர்களே, நாமும் சுவிசேஷ பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்து உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற தேவ மனிதர்களுக்கு, சுவிசேஷ பணியில் உள்ளவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் நமக்கு அளந்த அளவின்படி அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலே தீத்துவுக்கு பவுலப்போஸ்தலர் இப்படி எழுதுகின்றார்: நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. தேவ ஊழியர்களாய் வந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி ஜாக்கிரதையாய் வழிவிட்டு அனுப்பு என்று. ஆண்டவர் மேல் அன்பு கொண்ட நாம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்றவர்களுக்கு இப்படி உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படி காயு செய்த உதவிகளை தேமேத்திரியு மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்பதை 6வது வசனத்திலே படிக்கின்றோம். அவர்கள், தேமேத்திரியு உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். தேமேத்திரியு ஆண்டவருடைய பணியை செய்ய வந்தவரை காயு விசாரித்து அன்பாய் ஏற்றுக்கொண்டு வழிவிட்டு அனுப்பியிருக்கின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கின்றார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணியை செய்கிறவர்களுக்கு செய்யும் உதவியை ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அதற்கான பலனை கொடுப்பார் என்பதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்ற தேவ மனிதர்களை நாம் ஆதரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆதி சபையிலே சுவிசேஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது அவர்களுக்கு தேவையான உணவு, பிரயாண செலவுகள் மற்றும் இதர தேவைக்கெல்லாம் எந்த பகுதியிலே ஊழியம் செய்தார்களோ அவர்கள் பணத்தை கொடுத்து அனுப்புவது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. இவ்விதமாக சுவிசேஷர்களோடு இணைந்து அவர்களை தாங்கினதின் மூலம் ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு அது உதவியாக இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இதே போல இன்றைய நாட்களிலும் ஆண்டவருடைய உத்தம ஊழியத்தை உண்மையாய் செய்கின்ற அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அவர்களை நாம் தாங்கி நடத்த வேண்டும். அதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை 8வது வசனத்திலே படிக்கின்றோம். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நாம் சத்திய வசனத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி இப்படி கர்த்தருடைய உண்மையான ஊழியத்தை செய்கிறவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் இணைந்து தேவனுடைய பண்ணை மாளிகையாயிருக்கிறோம் என்பதை 1 கொரிந்தியர் 3:9 படிக்கின்றோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆகவே இணைந்து தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம்.
மூன்றாவது பகுதியாக சபையிலே காணப்பட்ட தவறான முன்மாதிரியான தியோத்திரேப்புவின் பாவத்தையும் அவருடைய அதிகார ஆசையும் குறித்து படிக்கின்றோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய யோவானை எதிர்த்து இருந்திருக்கிறார் இந்த தியோத்திரேப்பு. இன்றைக்கும் இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். நாம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 3-4 வசனங்களிலே படிக்கின்றோம். ஆனால் இந்த தியோத்திரேப்பு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தவர்களுக்கு விரோதியாயிருந்தார். அதை தொடர்ந்து 10வது வசனத்தின் பகுதியிலும் அவன் தியோத்திரேப்பு இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகின்றான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ரோமர் 15 அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாகவே நாம் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 11வது வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த உலகத்திலே தீமை செய்கிற மனிதர்களை நாம் பின்பற்றக்கூடாது. நாம் நன்மை செய்து நன்மையே பின்பற்ற வேண்டும் என்பதை சத்திய வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படியே செய்வோமாக. 4வதாக ஒரு நல்ல ஊழியனின் சாட்சியையும் வாழ்த்துரையையும் பார்க்கிறோம். நல்ல ஊழியராகிய தெமேத்திரியு என்பவர் இந்த கடிதத்தை யோவானிடமிருந்து பெற்றுக்கொண்டு சபைகளுக்கு கொண்டு கொடுத்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அவரை குறித்து எழுதும்போது 12ஆம் வசனத்திலே, தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எந்த அளவுக்கு சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். எல்லாராலும் நற்சாட்சி, சத்தியத்தாலும் நற்சாட்சி, நாங்களும் சாட்சி. 3 சாட்சிகள். நாமும் இப்படியாய் நற்சாட்சி பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 22வது வசனத்திலும் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவை பற்றி சொல்லும்போது, நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர், யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்செல்லவர் என்று சாட்சி பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதே போல தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. இங்கு எழுதுவதற்கு எனக்கு மனதில்லை. நான் சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம் என்று காயுவுக்கு எழுதின இந்த நிருபத்தை நிறைவு செய்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் 3 நபர்களை குறித்து பார்த்தோம். காயு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆதரித்து ஊழியர்களோடு கூட உடன் வேலையாட்களாயிருந்து பணி செய்தார். அதற்கான பிரதிபலனை நிச்சயமாய் பெற்றுக்கொண்டார். தெமேத்திரியு என்ற ஒரு நல்ல ஊழியன், நற்சாட்சி பெற்றவராய் ஆண்டவருடைய பணியிலே எப்போதும் பவுலோடு கூட இருந்து ஊழியம் செய்திருக்கின்றார். இந்த கடிதத்தையும் எடுத்து காயுவுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். ஆனால் சபையிலே தான் பெரியவனாய் வாழ வேண்டும் என்ற தியோத்திரேப்புக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அதிகார வலிமை, பண வலிமை, தன்னுடன் இருக்கின்ற ஆட்களின் வலிமையினாலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதியாயிருந்தார். நாம் காயுவை போல, தெமேத்திரியுவை போல வாழுவோம். தியோத்திரேப்புவை போல வாழ வேண்டாம் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொண்டோம். அப்படியே செய்வதற்கு சர்வ வல்லவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.